விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள். உழைக்க தயங்காத, எதிலும் நின்று நிதானித்து முன்னேற துடிக்கக்கூடிய மகர ராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் மார்கழி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துரைக்கின்றேன். முதல் இந்த மாசம் மிக புண்ணியமான மாசம். மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான மாசம். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி வருகிறது. அதே போல வைகுண்ட ஏகாதசி வருகிறது. ஆருத்ரா தரிசனம் வருகிறது. ஆங்கில வருடப்பிறப்பு 2026 பிறக்கிறது. இதெல்லாம் இந்த மாசத்துக்கான விசேஷமான அமைப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல 6 சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது. இதெல்லாம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள். சரி, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கான்னு பார்த்தா இந்த மாசம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை. ஆனா நஷ்டங்கள் குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆல்ரெடி எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த இது புற சனி பகவானும் ராகுவோடும் சேர்ந்து அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார். விரையாதிபதி பார்வை. அந்த விரையாதிபதி குரு பகவான் பார்வை இருக்கிறது கொஞ்சம் சிக்கல் தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானத்துல சுக்கிர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். விரயஸ்தானத்துல அட்டமாதிபதியும் அதே நேரத்தில் செவ்வாய் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். கிரக மாறுதல்கள் சொல்லி பார்க்கிறப்ப உச்சராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்கின்றார். மார்கழி மாசம் 6ஆம் தேதி. மார்கழி மாசம் 7ஆம் தேதி உங்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி செல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு மறைகிறாரு. அதே மாதிரி பாக்யாதிபதி புத பகவானும் இந்த மாசம் 10ஆம் தேதி அதாவது தனுசு ராசியில மறைகிறார். அப்ப கிரகங்கள் எல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் மறைவதால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நிதானிக்க வேண்டிய அவசியம் உண்டு. பொருளாதாரம் நன்றாக இருக்கும். அது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. குடும்ப ரீதியாகவும் சரி, வாக்கு ரீதியாக தயச வாக்கு மட்டும் யாருக்கும் தரேன்னு ஏதாவது சொல்லிடுறாங்க. நான் இதை சரி அதை சரி வாக்கு கொடுத்துறாங்க. இந்த மாசம் உங்களுக்கு அதுக்கான லாபம் இல்லை. புரிஞ்சுக்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அரசால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் உங்களுக்கு குறையும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டியும் ராஜ்யோங்கிற கணக்குல சூரியன் 12ஆம் மறையிறது உங்களுக்கு சிறப்பு. ஆனா அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எந்தெந்த உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு நிதானம் மட்டுமே கை கொடுத்து உதவும் ஒரு விஷயம். 2வது பாத்தீங்கன்னா தெய்வ பலம் உங்களுக்கு நல்ல வலுவா இருக்கு. தெய்வ பலம் உங்களை காப்பாற்றும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நிதானமும், உத்தியோகத்தில் தயவு செய்து என்ன செய்யுங்கன்னா ஆமாசா ராமாசான்னு போட்டு போங்க இந்த மாசம் முழுவதுமே. ஏன்னா நிறைய உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஏற்பட போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட போகுது. உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுறதுனால கொஞ்சம் நிதானிச்சு மெதுவா காயினற்றவாய் கொண்டு போனீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதாவது 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 4 கிரகம் ஒண்ணு சேர்ந்து உட்காருது. அப்போ எல்லா கிரகம் மறையுது. அதனாலதான் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல் ஏற்படும். கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க. நல்ல யோகங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு எவ்வளவு படிச்சாலும் படிச்சது மறந்துட்டே இருக்கும். மறந்தது மறுபடியும் படிங்க. படிக்க மறக்க படிக்கிறோம். அப்படி செஞ்சீங்கன்னா வரக்கூடிய அரையாண்டு தேர்வு உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூடுமானவரை சக மாணவர்கள் இருக்க மாணவர்களுங்க அவங்க கூட பெரிய அளவுக்கு சண்டை சரசம் போடாம கொஞ்சம் இருந்துக்கங்க. ஆசிரியர்களை பகைக்க வேண்டாம். உடன் படிக்கக்கூடிய மாணவர்களை பகைக்க வேண்டாம். நிதானமான போக்க போங்க. வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமா போங்க. இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். அதே நேரத்தில் தேவையற்ற பொருளாதார சிக்கல்களும் தேவையற்ற அந்நிய நபர்களால் உங்களுக்கு தொல்லைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்க குடும்ப ரீதியா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாது.
அடுத்தவங்க தொழிலாம் நீங்க தலையில சுமக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அது தாய் வழி வர்க்கமாக இருந்தாலும் சரி, தந்தை வழி வர்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது கணவர் வழி வர்க்கமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத உடல் உபாதைகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது முதல் குறிப்பா சொல்ல போனா இந்த உடல் உபாதைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஏன்னா உடலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சுகக்கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அந்த தெய்வம் தான் இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அதுபடி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க, அனும ஜெயந்தி வருகிறது. அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. வைகுண்ட ஏகாதசி பெருமாளை கும்பிடுங்க. ஆருத்ரா தரிசனம் வருகிறது, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மத்தியமான மாதமாக அமைய ஜோதிடரின் இனிய வாழ்த்துக்கள். மகர ராசியை பத்தி தெளிவா எடுத்து வச்சுங்க இந்த மார்கழி மாத பலன்கள். இப்போ அதுல சில கேள்விகள் என்ன அப்படின்னா, நீங்க குறிப்பா வந்து விரையாதிபதி குரு இதுவரை மகர ராசியை பார்த்து கொண்டு இருந்தால் இம்மாதம் மிதுனத்திற்கு செல்லும் போது நன்மையா அல்லது கேடு பலன்களை உண்டாக்குமா? கெடு பலன்கள்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கை கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா விரையாதிபதி ஒண்ணும், அவர் இப்ப உட்கார போற இடம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். 6ங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய இடம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோக சத்துருஸ்தானம் வைப்போம். அப்ப சத்துருஸ்தானம்னாலே இந்த கடன் அல்லது வந்து ஏன்னா அவர் தான் 3ஆம் இடத்து அதிபதி, குரு வந்து 3ஆம் இடத்து அதிபதி. அப்ப தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இதுக்கெல்லாம் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதனாலதான் மகர ராசிக்கு தொட்ட பலன் தொட்டப்பே கொஞ்சம் நிதானம் அடிக்கடி சொல்லிட்டே வந்தேன் உங்களுக்கு, பாத்துங்க. நிதானம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எந்த மாதிரியான செயல்ல நிதானம் தேவை? தொழில் தொடங்குறதுலையா அல்லது வண்டி வாகனங்கள் செல்லும் போதா? எந்த மாதிரியான இதுல நம்ம எல்லாமே சொல்லிட்டீங்க சார். இது எல்லாத்திலும் அதாவது சுய கட்டுப்பாடுங்கிறதா நிதானத்தோட விஷயம். ஏன்னா கோபத்தை தூண்டும் நிகழ்ச்சிகள், உங்களை வந்து உணர்ச்சிகளை தூண்டும் சில செயல்கள் இதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை எல்லாத்தையும் சற்று பொறுமையாக கையாண்டாலே போதும், ஜெயிச்சிடலாம். எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மார்கழி மாத காலகட்டத்துல இந்த மகர ராசி நண்பர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு இந்த கெடுபயன் பலன்கள் இருந்து ஒரு குறைவு? ஆமா சார், பொதுவாக பொறுத்தவரை பாத்தீங்கன்னா யார் வந்து ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க உங்களுக்கு, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகலான்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு யார் பிரச்சனை கொடுக்கிற கிரகமோ அந்த கிரகத்தின் கால்களை நீங்க இருக்க பிடிச்சிக்க. பொதுவாக பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் வந்து மிகப்பெரிய பலமான கிரகம். சுக்கிரனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 5-10 கிரகம். அவர் வந்து உங்களுக்கு நன்மை செய்வார். ஆனா பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க குரு தான். அப்ப குருன்னா தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரகத்தில் உள்ள குரு. இந்த குருவை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா குரு தான் 3ஆம் இடத்ததிபதி, விரையாதிபதி. அவரை நீங்க வழிபாடு பண்ணீங்களே, அவர் மனம் இறங்கினால் உங்களுக்கு லாபம் உண்டு. இப்ப நீங்க குருவை வழிபாடு செய்ய சொன்னீங்க. குரு வழிபாடு முறைகள் எதுவும் தனிப்பட்ட வழிபாடு முறைகள் இருக்கா? ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வழிபாடு இருக்கும். இந்த மாதிரி குரு வழிபாடு பண்றதுக்கு ஏதாவது தனிப்பட்ட வழிபாடு முறைகள் இருக்கா? அந்த மாதிரி பொதுவா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நான் பல இதுல சொல்லியிருக்கேன், குரு வேறு தட்சிணாமூர்த்தி வேறுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அடிப்படையான கிரகங்கிற மாதிரி வரும். உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணதும் குருவை வழிபாடு பண்ணதும் ஒண்ணுதாங்கிற மாதிரி இந்த காலகட்டங்களில் கொண்டாந்துட்டாங்க. அப்படி கணக்கு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா குருஸ்தலம், ஆலங்குடி, திட்டை இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து குரு ஸ்தலங்கள் தான். ஒண்ணு குரு ஸ்தலங்கள்ல போய் வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லையா நவக்கிரகத்துக்கு போயிருங்க. நவக்கிரகத்துல குரு பகவான் இருப்பார், அவரை போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சிச்சுன்னா மந்திரம் சொல்லி கும்பிடுங்க. இல்லையா இருக்கிறதுலே சுலபமான மந்திரம் குரு பிரம்மா மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. குரு அனுகிரகம் கிடைக்கும். இது எதுவுமே இல்லையா, குருனா யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவங்க பூரா குரு. அவங்கள வந்து நீங்க மதிச்சு நடந்தாலே போதும் உங்களுக்கு. நன்றிங்க. நன்றிங்க.